அனைவருக்கும் இந்நேர வணக்கங்கள். இன்றைய தினம் ஃப்ரீ எடுகேஷன் யூடியூப் சேனலின் மற்றொரு காணொலி ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. அந்த வகையில் இன்றைய காணொலியானது நுண்ணறிவு மற்றும் உளச்சார்பு வினாக்கள் தொடர்பில் வயது தொடர்பான கணக்குகள் பகுதியின் இரண்டாவது தொகுப்பாக இந்த காணொலி அமைகின்றது. அந்த வகையில் இன்றும் சில வினாக்கள் கடந்த காணொலியிலே பார்வையிட்ட வினாக்களை கொண்டு சில வினாக்களை நாங்கள் இலகுவாக எவ்வாறு அணுகுவது தொடர்பாக அல்லது அதனை எவ்வாறு இலகுவாக தீர்வு காணுவது தொடர்பாக இந்த காணொலியில் உங்களோடு கலந்துரையாட இருக்கின்றேன். அந்த வகையில் நாங்கள் தற்போது வினாக்களுக்குள்ளே பிரவேசிக்கலாம். வினா இலக்கம் 4. A, B என் தற்போதைய வயது விகிதம் 3:4 ஆகும். 4 வருடங்களுக்கு முன்பு அவர்களின் வயது விகிதம் 5:8 எனில் ஏயின் தற்போதைய வயது யார்? நான் அப்ப ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், தற்போது என்று சொன்னால் நாங்கள் பூஜ்ஜியமாக கருத வேணும். தற்போதைய வயது நாங்கள் பூஜ்ஜியம் என்று சொல்லியிருப்போம். அதே போல முன்பன்னு சொன்னா நீங்கள் பூஜ்ஜியத்துக்கு மேல போட்டுருக்கோம், பின்பன்னு சொன்னா பூஜ்ஜியத்துக்கு கீழே போட்டுக்கொள்ளும். அப்ப முன்பு 4 வருடங்களுக்கு முன்பு 4 வருடங்களுக்கு முன்பு அப்ப அந்த 4 வருடம் என்றதை நீங்கள் இதில் போட்டுக்கொள்ளும். இதுல ஏஇண்டையும் பிஇண்டையும் வயது வீதம் தான் இருந்திருக்கணும். அப்ப ஏ நாங்கள் பி என்றதை சேர்த்துக் கொள்வோம். ரைட். இப்ப ஏ பியின் தற்போதைய வயதுன்னா அதை நாங்கள் பூஜ்ஜியத்துல சொல்லுவோம். 5:8 தற்போதைய வயது 5:8 ரைட். அதே மாதிரி 4 வருடங்களுக்கு முன்னர் இவன்ற வயது விகிதம் 3:4. 4 வருடங்களுக்கு முன்னர் 3:4 இருக்கு. ரைட். இப்ப நாங்கள் இதை கழிக்க வேணும் விகிதம். அதாவது 4 வருடங்களுக்கு முன்னர் இருக்கிற விகிதத்தையும் தற்போது இருக்கிற விகிதத்தையும் கழிக்க போறோம். இங்க பெரிய இலக்கம் எது, சிறிய இலக்கம் எது, பிளஸா மைனஸா, அந்த கணித ரீதியான குறியீடுகளை தவிர்த்துக் கொள்ளும். சரிதானே? அப்ப எல்லாத்தையும் இங்க நீங்க பிளஸாக எடுத்துக்கொள்ளுங்க. அப்ப 0-4 போனால் 4, 3 5 போனா 2, அது மாதிரி 4-8 போனா 4 இதுல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், இந்த கழிக்கும் போது வார விகிதங்களுக்கு சமனாக இருக்கும். அது 2 என்று சொன்னால் 2 பக்கம் 2 இருக்கும். 2க்கு 2 இருக்கணும், 1க்கு 1 அல்லது 3க்கு 3, 4க்கு 4 இப்படி சம இலக்கங்களை கொண்டதாக இருக்கும். அப்ப இதுல பாத்தீங்கன்னா 4க்கு 2 அடிப்படையில இருக்கிறபடியால் இது சமனற்ற ஒன்றாக இருக்கு. அப்ப இதை நாங்க சமனாக மாற்றணும்னு சொன்னால் இந்த கீழே இருக்கிற விகிதத்தின் வித்தியாசத்தை 5:8 என்ற விகிதத்தின் வித்தியாசம் 3, அந்த 3ஆல மேலே இருக்கிறத பெருக்கவும். அப்ப முதல் 3 என்று சொன்னால் 9 என்று பெரும். புதிய விகிதம் 9. இது ஏக்குரியது. அடுத்த பிக்குரியது 4 பிக்குரியது 12. அப்ப புதிய விகிதம் 12. அடுத்தது பாருங்க, கீழே இருக்கிற விகிதத்தை நாங்கள் மேலே இருக்கிற விகிதம் 4க்கு 3 என்ற விகிதத்தின வித்தியாசத்தால் பெருக்க வேண்டும். அப்ப 4க்கு 3க்கும் வித்தியாசம் 1. ஆகவே 5 ஒன்றால கிடைக்கினா 5, அது மாதிரி 8 ஒன்றால கிடைக்கணும்னா 8. இப்ப நாங்கள் திரும்ப கழிப்போம். கழிச்சால் 5 9 கழிச்சீங்கன்னா 4, 12 8 போனா 4. இப்ப விகிதம் என்னவா இருக்குன்னா சமனா அப்ப 4 பங்குன்ற பெறுமதி 4ஆக இருக்கு. அதுதான் நீங்க பார்க்க வேணும். இதுல வாரது எங்களுக்கு இந்த 4 பங்குன்ற பெறுமதி. அப்ப இதை 4ஆல பிரிச்சு இந்த வருடங்கள் 4 வருடங்களை
விகிதம் 4ஆல பிரிக்கிறோம். பிரிச்சு உங்களுக்கு எது தேவை தற்போதுன்னு சொன்னா இப்ப நாங்கள் இதைத்தான் பயன்படுத்தோம். புதுசா இருக்கிற விகிதத்தை தான் பயன்படுத்தணும். எங்களுக்கு தற்போதைய ஏயின் வயது தானே. அப்ப ஏயின் தற்போதைய விகிதம் என்ன? 5. 5ஆல இருக்கு. 4 20. 20 5ஆல பிரிக்கப்பட்டா 5 என்று வரும். அப்ப ஏயின் தற்போதைய வயது. அப்ப ஏக்கு இருக்கின்ற ஏயின் தற்போதைய வயது 5 என்று சொல்லி விட வரும். சரிதானே? இதுதான் இதுல இருக்கிற ஒரு இலகுவான வழி. ரைட். அப்ப முதலாவதுக்குரிய ஆன்சராக வந்து நாங்கள் விட 5. ரைட். நீங்கள் இதை விட வேறு சொற்கட்டை பயன்படுத்தலாம். குறுக்கு பெருக்கம் செய்கிற அப்படி எல்லாம் இருக்கு. அப்ப இது வந்து நான் உங்களுக்கு முன்வைக்கின்ற ஒரு இலகு நுட்பமாக பார்க்கிறேன். நம்ம இந்த வயது வந்து அடுத்தது பாருங்க. வினா 5 பாருங்க. வினா 5ல பி மற்றும் டி ஆகியோரின் தற்போதைய வயது விகிதம் 3க்கு 4. பி மற்றும் டி ஆகியோரின் தற்போதைய விகிதம் 3க்கு 4 ஆகும். 3 வருடங்களுக்கு முன்பு அவர்களின் வயது விகிதங்கள் 2க்கு 3 எனில் தற்போதைய டீயின் வயது யார்? இதுவும் முதல் செய்த கேள்வி தான். பெரிய அளவில் அந்த விகிதங்கள் தான் மாறி இருக்கொழிய கேள்வி வந்து ஒரே கேள்வி தான். அது அதையும் நாங்கள் என்ன செய்ய போறோம்னா இது அதே மாதிரி தற்போது 0 எடுத்துக்கொள்வோம். அதே மாதிரி முன்னர் என்று இருக்கக்கூடிய அப்ப தற்போது 0 முன்னர் எத்தனை வருடங்களுக்கு முன்பு? 3 வருடங்களுக்கு முன்பு. 3. ரைட். இல்ல பி அடுத்தது டி. அது மட்டும்தான் மாறி இருக்கு. உங்களுக்கு ஒரு பயிற்சிக்கு தான் விளங்கி இருந்தா நீங்க ஆரம்பிச்சது செய்து கொண்டு போகலாம். அப்ப இதுல வந்து தற்போதைய வயது வீதம் 3க்கு 4. அப்போ 0த்துல 3க்கு 4. அடுத்த பாருங்க 3 வருடங்களுக்கு முன்பு வயது விகிதம் 2க்கு 3. 2க்கு 3ஆக இருக்கு. இப்ப இதை நாங்கள் கழிப்போம். 0ல 3 போனா 3 வருடங்கள். 2ல 3 போனா 1. அடுத்த 3ல 4 போனா 1. இது சமனாயிருக்கு. இது என்ன செய்ய தேவையில்லை. நீங்கள் சமனாயிருக்கிறபடியா திரும்ப நாங்கள் புதிய விகிதத்தை காண வேண்டிய தேவை இருக்கா. அப்ப 3 நீங்க வந்திருக்கிற விகிதத்தின் பங்கால பிரிப்பீங்க. எங்களை கொண்டு இருக்குது அவை கொண்டால பிரிக்கலாம். பிரிச்சு கொண்டு எங்களை கேட்ட கேள்வி என்றால் தற்போதைய டீயின் வயது. டீக்கு தற்போதைய வீதம் இது 4. 4ஆல பிரிக்கிறீங்க. பெருக்கினால் 3 12 வயது. 12 வந்து டீயின் தற்போதைய வயது 12. டீயின் தற்போதைய வயது 12. ரைட். ஓகே. அடுத்தது பாருங்க. வினா 6. 3 வருடங்களுக்கு முன்பு தந்தையின் வயது மகனின் வயதை போல் 5 மடங்கா. இப்ப மகனுக்கு வந்து 1 வயதாக இருந்தால் தந்தையின் வயது 5. அதாவது மகனின் வயது 1 மடங்கு என்று சொன்னால் தந்தையின் வயது அதை போல 5 மடங்காக இருக்கும். அப்ப 3 வருடங்களும் உண்டு. அப்ப இங்க வந்து எங்களுக்கு சொல்லல மகன் வயது விகிதம் எவ்வளவு விகிதம் தெரியல. நாங்கள்லாம் விகிதத்தையும் கண்டுபிடிக்க வேண்டியது. அதே போல தற்போது தந்தையின் வயது மகனின் வயதை போல 3 மடங்காகும். மகனின் வயது 1 மடங்காக இருந்தால் தந்தையின் வயது 3 மடங்காக இருக்கு தற்போது. இப்ப நாங்கள் இதையும் அதே வழிமுறையில தான் காண வேணும். அதே கேள்விதான். முன்பண்டபடியே நான் மேல முன்பு தற்போது ரைட். அப்ப இதுல வந்து பாருங்க தற்போது நாங்கள் 0 எடுக்கிறோம். முன்பு 3 வருடங்களுக்கு முன்பு. அப்ப 3 ரைட். இதுல தந்தை மகன் தந்தையும் மகனும். ரைட். 3 வருடங்களுக்கு முன்பு தந்தையின் வயது மகனின் வயதை போல் 5 மடங்கு. இப்ப மகன் வயது 1 மடங்காக இருந்தால் தந்தையின் வயது 5 மடங்காக இருக்கு. அதே போல தற்போது தந்தையின் வயது
மகனின் வயதை போல் 3 மடங்காக. தற்போது மகனுக்கு ஒரு ஒரு மடங்காக இருந்தால் தந்தையின் வயது 3 மடங்காக. அதாவது மகனை போல 3 மடங்கு தந்தைக்கு. இப்ப நாங்கள் இதை கழிச்சோம்னா 3 வருடங்கள் வித்தியாசம். அடுத்தது 5ல் 3 போன 2, 1ல் 1 போனா 0, 1ல் 1 போனா 0. உங்களுக்கு தெரியும் இப்ப விகிதம் வேறுபடுது, ரெண்டுமே வேறுபடுது, சமனாக இல்லை. அப்ப நாங்க சமப்படுத்தணும். சமப்படுத்துறதுக்கு திரும்ப என்ன செய்யும், இந்த கீழே இருக்கிற விகிதத்தின வித்தியாசம் 3க்கும் 1க்கும் வித்தியாசம் 2, அதில் பிரிக்கணும்னு சொன்ன அமைகிற 10. இப்ப 10, 2க்கு 10. அடுத்த மேல இருக்கிற வித்தியாசம் 4, 5க்கும் 1க்கும் இடையில வித்தியாசம் 4, 4 3ஆல் பிரிக்கணும் 12. அதே போல 1 4ஆல் பிரிக்கணும் 4. இப்ப நாங்க இதை கழிக்க போறோம். கழிச்சா 10லிருந்து 12 போனா 2, 2லிருந்து 4 போனா 2. ரெண்டும் சமனாக வந்துட்டது. அப்ப இந்த 2 பங்கு 3க்கு சமனாக. அதை நாங்கள் 2ஆல பிரிச்சோம்னு சொன்னா ஒரு பங்கு 1.5 என்று வரும். இப்ப நாங்கள் கேள்வி கேட்ட வகையில் அதை பிரிக்கிறோம். இதுதான் இப்ப புதிய விகிதம். இது இங்கே இருக்கிறது இதுதான் புதிய விகிதம். இப்ப இதாலதான் நாங்கள் கணிப்புக்கு பார்க்க வரோம். கேள்வி தற்போதைய தந்தையின் வயது மகனின் வயதை போல் 3 மடங்கெனில் தந்தையின் வயது யார்? தற்போது தந்தையின் வயது யார்? அவ்வளவுதான் கேள்வி. அப்ப தந்தையின் தற்போதைய வயது வீதம் எது? 12. 0 12. 12 பிரிக்கணும் மட்டும்னா 6, 6 3 18. அதை நீங்க தந்தை 18 வயதான யோசிக்கிறீங்கள, இது கேள்வி தானே. நீங்க நடைமுறையோட அதை பார்க்குறீங்க. 6 3 18. ரைட். அப்ப தந்தையின் வயது 18. ரைட். ஓகே. அடுத்த பாருங்க, வினா 7 பாருங்க. தந்தை மற்றும் மகனின் வயது வித்தியாசம் 3 வருடங்கள். 8 வருடங்களுக்கு பிறகு ஏ பி, நீங்க தந்தை என்று எடுத்துக்கொள்ளுங்க. டைப்பிங்ல சின்ன பிரச்சனை இருக்கு. இது தந்தை, இது மகன். 8 வருடங்களுக்கு பிறகு தந்தை மகனின் வயது விகிதம் 11க்கு 5 எனில் தந்தையின் வயது யார்? தந்தையின் தற்போதைய வயது யார்? இதுதான் கேள்வியா. கேள்வியோட திரும்ப வாசிக்கிறோம். தந்தை மற்றும் மகனின் வயது வித்தியாசம் 3 வருடங்கள். 8 வருடங்கள். தற்போது அவையின் வயது வித்தியாசம் 3 வருடங்கள் என்று சொன்னால், அதாவது மகனுக்கு 1 மடங்கு வயதாக இருந்தால் தந்தையின் வயது வித்தியாசம் 3 இருக்க வரணும். ரைட். அதுல தந்தையின் வயது விகிதம் என்று போடணும் இல்லையா. ரைட். அதே தந்தை மற்றும் மகனின் வயதை விட 3 வருடங்கள் அதிகமானதா இருக்கு. தந்தைக்கு ஒரு மகன் வயது 1 மடங்காக இருந்தால் தந்தையின் வயது 3 வருடங்களாக இருக்கும். 3 மடங்காக இருக்கும். பிறகு 8 வருடங்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவையின் வயது வித்தியாசம் வீதம் 11க்கு 5ஆக இருக்கு. ரைட். கேள்வியில் சின்ன திருத்தங்கள் இருக்கு, அதை மாற்றிக்கொண்டு வயல பாருங்க. தற்போதுன்னு சொன்னால் 0 எடுப்பீங்க. 0. அடுத்த பிறகு அதை கீழே போடணும். பிறகு ஏன்னா சில வேலைகள்ல கேள்விகள் வேண்டாம், முன்பும் தருவான் பிறகும் தருவான். அப்ப நாங்கள் அதில் கணிக்க வேண்டிய வித்தியாசத்தை காண வேண்டியிருக்கும். அதை நாங்கள் அதுக்காக தான் கீழே மேலே போட்டோம். ரைட். இதுல 8 வருடங்களுக்கு பிறகு. அப்ப இப்ப தந்தைன்ற வயது விகிதம் பார்த்தீங்கன்னா தந்தையும் மகன் வயது 3 பொண்ணு. வயது விகிதமா, வித்தியாசம் அல்ல, விகிதம். ஓகே. அடுத்தது பாருங்க, 8 வருடங்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 2 பேற்ற வயது விகிதம் 11க்கு 3ஆக இருக்கும். 11க்கு 5. ரைட். அப்ப இதை நாங்கள் இப்ப கழிப்போம். 0லிருந்து 8 போனா 8, 11ல் 3 போனா 8, 5ல் 1 போனா 4. கொஞ்சம் வயது விகிதம் சமப்படையில. இப்ப நாங்கள் திரும்ப சமப்படுத்த வேணும். கீழே 11க்கு 5 வித்தியாசம் 6, 6
6ஆல 3 பெருக்கினா 18. 6ஆல 3 பெருக்கினா 18. அடுத்தது 1 பெருக்கினா 6. அது மேல இருக்கிற வித்தியாசம் 2. 2ஆல 11 பெருக்கினா 22. 2ஆல 10 பெருக்கினா 5 பெருக்கின மாட்டா 10. இப்ப இதை வந்து நாங்கள் இப்ப 18ல 22 போனா 4. 6ல 10 போனா 4. ரைட். அப்ப நான் 4க்கு 4ன்னு சொல்லி சமனா வந்திருக்கிறபடியா நாங்கள் இப்ப 8 இருக்கு எங்களுக்கு வருடங்கள் வித்தியாசம். 4ஆல பிரிப்போம். பிரிச்சோம்னா ஒரு பங்கு வெறும் 2. எங்களுக்கு தேவை தற்போது சந்தையின் வயது ஆரம்பிக்கிறதுக்கு. அப்ப தற்போது சந்தையின் விகிதம் இதான 18 விகிதம் தான் தற்போது சந்தையின் வயது. அதுதான் இருக்கும். இதுகளை நாங்கள் கருத்தில் எடுக்க மாட்டோம். விகிதத்தை மாற்றி இருக்கலாம். 18ஆல பிரிக்கிறீங்கன்னா சரி. அப்ப 4 8 4ஆல பிரிச்சோம்னா 2. 18 தர 2 36 வயது. அப்ப இப்ப தற்போது சந்தையின் வயது 36. சரிதானே? ரைட். அப்ப சந்தையின் தற்போதைய வயது 36. நினைக்கிறேன் இப்படியான கணக்குகள் இனி உங்களால இலகுவா அணுகக்கூடியதா இருக்கும். ரைட். அடுத்த காணொளியில வந்து நாங்கள் வேறு விதமான வயது சம்பந்தமான கணக்குகள் வேறு கணக்குகள் பாசைவர் கேள்விகள் இருந்தால் அதையும் பார்த்து கொள்வோம். சரிதான்? ரைட். ஓகே. இதோட இந்த காணொளியை வந்து நாங்கள் நிறைவு செய்வோம். நன்றி. வணக்கம்.